ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விழாப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்ட விழிப்புணர்வு மற்றும் அவர்களுக்கு சேவை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள விழாப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் மகாலட்சுமி நர்சிங் தனியார் கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்ட விழிப்புணர்வு மற்றும் சேவை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஸ்ரீ லட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீ பாலாஜி லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து விருதுகள் வழங்கினார். இதில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016 படி மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பு, மறுஆய்வு, அரசு திட்டங்களில் பெற வேண்டிய உதவிகளில் ஏற்படும் சட்ட ரீதியான பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் பணிகளை மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் செய்கிறது. அதேபோல் சிசிபிடி போர்ட்டல் மூலமாக பதிவு செய்யும் புகார்களை விசாரணை செய்து நியாயமான தீர்வுக்கு வழி வகுப்பதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் சட்டப்படி அணுகுவதற்கும் தீர்வு காண்பதற்கும் இந்த ஆணையத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறினார். மேலும் மத்திய அரசின் நோக்கமே உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்குவதே என மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் கோவிந்தராஜ் தெரிவிக்கிறார். இந்த மாணவர்களுக்கு இன்று உரிமை பாதுகாப்பு சட்டத்துல அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு, மாற்றுத்திறனாளர்களுக்கு பிளஸ் எப்படி சமூக நீதி, சமூக அங்கீகாரம் எப்படி கொடுக்கணும், அப்புறம் கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ட்ரைனிங், அந்த வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இதிலெல்லாம் எப்படி ஒதுக்கீடுகள்லாம் இருக்கு, மற்ற குடிமக்களுக்கு என்ன அடிப்படை உரிமையிலிருந்து அதிகாரம் வரை என்னென்னலாம் வாய்ப்பு உண்டோ அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த சட்டத்துடைய ஒரு உன்னதமான நோக்கம். அதேபோல் இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளி சதீஷ்குமார் தெரிவிக்கும் பொழுது, மாற்றுத்திறனாளிக்கான உண்டான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமில் ஆங்காங்கே கலந்து கொண்டு தங்களுக்கு உண்டான சட்ட சிக்கல்களை தானே முன்னின்று தீர்க்க முன்வர வேண்டும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்.